எல்லாருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி. ஒன் இந்தியா ஹவுஸ் நேயர்கள் அனைவருக்கும் மறுநாள் வணக்கம். கௌதம் கம்பீர் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து இந்தியா டீமோட ஹெட் கோச்சாக அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து முதல் ஸ்டேட்மெண்ட்டை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஸ்ட்ராங் பிலீவ் இருக்குது. ஆக்சுவலாக உங்களால் முடியும், நீங்கள் ஃபிட்டாக இருக்கிறீங்க 100% உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக 3 ஃபார்மேட் கிரிக்கெட்டுமே வந்து விளையாடணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. ஆக்சுவலாக இன்னொரு ஒன்று, நீங்கள் வந்து இப்போ சப்போஸ் இன்ஜுரி ஆகிட்டீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம், நேராக என்சிஏ போங்க, ரீஹாப் செஷனில் இருங்க, ஃபிட் ஆகுங்க, திருப்பி வந்து விளையாடுங்க, அவ்வளோதான், ஜஸ்ட் டூ அஸ் சிம்பிள் அஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பர்டிகுலராக வந்து யாரெல்லாம் இப்போ ரீசெண்டாக ஒரு 3 to 4 இயர்ஸ்க்குள்ள அதிக லெவலில் இன்ஜுரி ஆனாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் தான் சொல்லி ஆகணும். அப்கமிங்கில் ஒரு T20 நம்ம விராட் கோலி, ஒரு ரவீந்திர ஜடேஜா, ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாப்ல. அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரோஹித் சர்மா அப்படின்ற இந்த மாதிரி ஒரு ஜாம்பவான்கள பிளேயர்களை வந்து T20 பார்க்க போகிறதில்ல. ஸோ T20 ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சாலும் டெஸ்ட்டு ஓடிஐ அப்படின்ற ஒரு ஃபார்மேட் இருக்குது. இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ஆடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் வந்து 2018 அப்புறம் நம்ம ஹர்திக் பாண்டியா அப்படின்ற ஒரு பிளேயரை வந்து டெஸ்ட்டில் நம்ம பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு லிமிட்டட் ஓவர் கிரிக்கெட்டர் தான். பட் இருந்தாலுமே வந்து அப்படி இப்போ வரைக்கும் அப்படி தான் அவங்களுமே வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. டீம் இந்தியாவும் சரி, பிசிசியும் சரி, ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு லிமிட்டட் ஓவர்ஸ் ஒயிட் பால் கிரிக்கெட் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரெட் பால் கிரிக்கெட்டில் 2018 அப்புறம் நான் அவரை பெருசாகவே பார்க்கல. ஸோ இப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்குது. ஆக்சுவலாக இது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த லாங் டேர்ம் இன்ஜுரி அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு இப்போ தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து 2021 2024 இப்போ வரைக்குமே அதிகப்படியாக இன்ஜுரி ஆகிருக்கிற பிளேயர்ஸ் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓகே, ஒரு சில ஃபேன்ஸ்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு தாக்கத்தை ஒரு கடுப்பாகும், என்னடா என் தலைமை எப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு. பட் ஸ்டில் இட்ஸ் இன் அ ரெக்கார்ட். ஹர்திக் பாண்டியா, ஒரு ஜஸ்பிரீத் பும்ரா அந்த ஷோல்டர் இன்ஜுரி, தை இன்ஜுரி காரணமாக போனாப்புல, KL ராகுல், அதுபோக ஸ்ரேயாஸ் ஐயர் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்த 4 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பும்ரா 200% தலைமை வந்து ரொம்ப ஃபிட்டாகி கன்ஃபார்ம் ஆயிட்டாப்புல. இப்போ நீ தான் அடுத்து எங்களுக்கு இந்தியாவோட மிகப்பெரிய ஒரு கோல்டன் எரா அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டாங்க. ஹர்திக் பாண்டியா, KL ராகுல், அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து ஒரு ஷோல்டர் இன்ஜுரி காரணமாக ஒட்டுமொத்த கிட்டத்தட்ட வந்து ஒரு 6-7 மாதத்துக்கிட்ட வந்து ஒரு ரெஹாப் செஷனில் இருந்தாப்புல. ஸோ அதனால் வந்து அவரை வந்து மேக்ஸிமம் பார்க்க முடியதில்லை. இப்போ அவருக்குமே வந்து சென்ட்ரல் கான்ட்ராக்டும் இல்லை அப்படின்ற மாதிரியும் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம். 2022 அதுக்கப்புறம் வந்து KL ராகுல் நடுவில் நம்ம ஸ்பெஷல் டெஸ்ட்டில் பார்க்கல. செஞ்சுரியன் டெஸ்ட் அடித்தப்போ வந்து அதுக்கு அடுத்து டீசெண்டான நாக்ஸ்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு இன்ஜுரி, உலகக்கோப்பை ஆடினாப்புல. உலகக்கோப்பைக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி இன்ஜுரி ஆச்சு. அதுக்கப்புறம் IPL கொஞ்சம் நாட்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிஸ் ஆனாப்புல. பட் இப்போ வந்து T20 உலகக்கோப்பையில் அவர் எடுக்கல. இப்போ கௌதம் கம்பீர் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து இந்த 4 பிளேயர்களில் பும்ராவை கூட இப்போ விட்டுறலாம், 100% ஃபிட்டாக இருக்காப்புல. ஸோ இவங்க 3 பேர் வந்து எந்த அளவுக்கு இதாக போகிறாங்க, யாருக்கெல்லாம் பாதிப்பாக போகுது அப்படின்ற ஒரு விஷயம். ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் அவர் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா, இன்ஜுரி அப்படின்னா வந்து அது ஸ்போர்ட்ஸ்மேன் லைஃப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணும். நீங்கள் ஒரு கொஞ்ச நாள் தான் இன்ஜுரி ஆனால் ஒன்றும் இல்லை, போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டார். நீங்கள் கொஞ்ச நாள் தான் ஆட போகிறீங்க, யூ ஹேவ் அ ஷார்ட் ஸ்பேன், ஸோ யூ ஷுட் ப்ளே ஃபார் யுவர் கண்ட்ரி அட் தட் டைம் அப்படின்னு சொல்லியும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காரு. ஆக மொத்தம் வந்து கௌதம் கம்பீரோட மென்டாலிட்டி கிட்டத்தட்ட வந்து ஒரு டிப்பிக்கல் ஆஸ்திரேலியன் பிளேயரோட மென்டாலிட்டி தான். ஆஷ் நான் யூடியூப் சேனல்லே வந்து நிறையா சொல்லியிருப்பார், நான் இங்கே வந்து யாரையுமே வந்து ஸ்மைல் பண்ண வைக்கிறதுக்கோ இல்லை வந்து நான் இம்ப்ரெஸ் பண்ணுற என்னை பாருங்களுக்கோ அப்படிலாம் நான் சொல்கிறதுக்கு வரல. நான் வந்து இங்கே ஒரு கோச்சா, அஸ் அ பிளேயரா, அஸ் அ ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக வந்து நான் வின் பண்ண தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஆக்சுவலாக இது ஒரு டிப்பிக்கல் ஆஸ்திரேலியன் மைண்ட் செட் தான் சொல்லி ஆகணும். பிகாஸ் கௌதம் கம்பீர் வந்து டப் சிச்சுவேஷனில் எக்கச்சக்கமான நாக்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிற ஆடின ஒரு மனுஷன். ஒரு காலகட்டத்தில் வந்து அப்பேற்பட்ட தரமான நாக்குகள்லாம் ஆடிட்டு இருந்தார். 2007 T20 உலகக்கோப்பையில் வந்து இவர் அடித்த ஒரு முக்கியமான 3 மேட்சுகளில் வந்து இன்க்ளூடிங் ஃபைனல், செமிஃபைனல் எல்லாமே வந்து முக்கியமான மேட்சுகளாக இருக்கும். அது போக 2011 த்ரூ அவுட்டாக டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டே வந்தாப்புல. 2011 ஃபைனல் தோனி 91 அடித்தார்னா அங்கிட்டு கௌதம் கம்பீர் 97 ஈக்குவலாக அடிச்சிருந்துருக்கிறாரு. ஸோ அதுவுமே வந்து நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ கௌதம் கம்பீர் தலைமையில் வந்து இப்போ இந்தியா கிரிக்கெட் டீம் வரப்போகுது. இப்போ இந்த ஒரு யுக்தி வந்து எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை கொடுக்க போகுது அப்படின்னு எனக்கு தெரில. ஆக்சுவலாக இது சம்மந்தமாக ஒரு போலிங் கூட போட்டிருந்தோம் நம்ம ஹவுஸ் ஆட்டில். அதுக்கு வந்து நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு போல் தான் வந்து ஆப்ஷனாக சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தால் நிறைய பிளேயர்களுக்கு வந்து இன்ஜுரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு சிலர் மட்டுமே வந்து ஒயிட் பால் ஆடுறாங்க, ஒரு சிலர் வந்து ரெட் பால் ஆடுறாங்க.
இன்ஃபேக்ட் வந்து உங்களுக்கு ஒரு அக்ஷர் பட்டேல் இப்போ வந்து ஆல் 3 ஃபார்மட் ஆடிட்டு இருக்காரு. ஜஸ்பிரீத் பும்ரா ஆல் 3 ஃபார்மட் ஆடிட்டு இருக்காரு. அஷதீப் அப்படின்ற ஒரு பவுலர் வந்து T20 மட்டும் இப்போதைக்கு ஆடிட்டு இருக்காப்ல. ஓடிஐக்கு அவர் வந்து இப்போ வரைக்கும் பெருசாக யூஸ் பண்ணதில்லை. சஞ்சு சேட்டன் வந்து இப்போ வரைக்கும் ஒரு T20 ஓடிஐ மட்டும் தான் ஆடுறாரு. அவருமே டெஸ்ட் ஆடினது இல்லை. ஸோ இதுவுமே வந்து நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ரோஹித் சர்மா இப்போ T20 ஆடலை, விராட் கோலி T20 ஆடலை. ஸோ இதனால் வந்து ஒரு சில பிளேயர்களுக்கு வந்து ஒரு சின்ன டிமெரிட்டாக இருக்கும். பட் ரோஹித் சர்மா விராட் கோலியை வந்து தவிர்க்க முடியாது. அவரை விட்டுருங்க, அவங்களாம் வந்து ஒரு லெஜெண்ட்ஸ் லிஸ்ட்டு, அவங்களாம் வந்து கண்டிப்பாக இது பண்ண மாட்டாங்க. பட் கௌதம் கம்பீர் வந்து சீனியர் ஜூனியர் வைஸ் அப்படின்றத பார்க்குற ஆளில் அப்போ அது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ கௌதம் கம்பீர் தலைமையில் வந்து இந்தியா டீம் எப்படி எப்படிலாம் மாறப்போகுது அப்படின்றது வந்து ஒரு குட்டி இதுதான். என்னென்னா இப்போது இன்னொரு போலிங் கூட நம்ம கேட்டிருந்தோமே, அதில் 3 ஃபார்மேட்டுக்கும் 3 பிளேயர்கள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஆனால் கௌதம் கம்பீர் முன்னாடி சொல்லிட்டாப்புல, எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஒரே டீமு ஒரே குறிக்கோள் அப்படின்ற மாதிரி. ஏன்னா 2008க்கு அப்புறம் வந்து இந்தியா டீம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து 2009 அந்த காலகட்டத்தில் MS தோனி படத்தை கூட நம்ம பார்த்துருப்போம். சார் உலகக்கோப்பை இன்னும் 2 வருஷம் தான் இருக்குது, நம்ம ஒரு கோர் டீமை ஃபார்ம் பண்ணி ஆகணும், அந்த டீம் தான் வந்து உலகக்கோப்பை விளையாண்டாகணும், முக்கியமாக அந்த டீம் தான் இப்போ அடுத்தடுத்து வரப்போகிற எல்லா சீரீஸுமே விளையாடணும் அப்படின்ற மாதிரி தலை தோனி அப்போ ஒரு மைண்ட் செட் பண்ணியிருந்தாப்புல. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த டிபிக்கல் மைண்ட் செட் தான் வந்து இப்போ கௌதம் கம்பீர் கொண்டு வர போகிறாரோ அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இப்போ இதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி வருது, உங்களுக்கு ஒரு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வருது, அதுக்கடுத்து மறுபடியும் T20 வேர்ல்டு கப் வருது, அதுக்கடுத்து வந்து உலகக்கோப்பை வருது. ஸோ இப்படி கண்டினியூவாக ஒரு 4 மிகப்பெரிய ஒரு சீரீஸ், ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராஃபி இருக்க போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு கோர் டீம் கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னு தான் வந்து முழுக்க சொல்லியானோம். உமன்ஸ் டீம் வந்து இப்போ அதை தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. உமன்ஸ் ஏஷியா கப் வந்து அப்கமிங்கில் வரப்போகுது. 19ஆம் தேதி இந்தியா உமன்ஸ் வர்சஸ் பாகிஸ்தான் உமன்ஸ் கிடையாது மேட்ச். ஸோ ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 16 மாதம் 15 மாதம் ஒரே டீமை வந்து மாற்றி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம். அப்போ ஆப்கானிஸ்தானுமே வந்து ஒரு 18 மாதமாக இந்த T20 உலகக்கோப்பைக்காக கிட்டத்தட்ட ஒரே பிளேயர்கள் வந்து மாற்றி ஆட வச்சாங்க. நடுவில் வந்து முஜிபுர் ரஹ்மானுக்கும் நவீன் உல்லாக்குமே வந்து இல்லை நீங்கள் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நேஷனல் நேஷன் கம்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம நிறையா பார்த்தோம். ஸோ கௌதம் கம்பீர் அந்த டெக்னிக் தான் வந்து ஃபாலோ பண்ண போகிறாரோ அப்படின்னு தோணுது. ஸோ இப்போ ஆக மொத்தம் வந்து உங்களுக்கு ஒரு ஹர்திக் பாண்டியா நிலைமை, KL ராகுல் நிலைமை, ஸ்ரேயாஸ் ஐயரோட நிலைமை வந்து என்ன ஆக போகுது அப்படின்றதான் வந்து எனக்கு தெரியல. ஏன்னா KL ராகுல் இப்போ ஓடிஐயில் ஆடிட்டு இருக்காப்புல, டெஸ்ட்லேயுமே வந்து ஆடுறாரு. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹர்திக் பாண்டியா வந்து டெஸ்ட்டில் ஆடுவாரா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸ்ரேயாஸ் ஐயரை வந்து இதுக்கு முன்னாடி டெஸ்ட்டில் பார்த்தோம், பட் நம்ம ஸ்ரீலங்கா சீரீஸ்லாம் டெபியூ பண்ணாப்புல. ஸோ அந்த டைமில் வந்து ஒரு தரமான நாக்லாம் ஆடினார். பட் போக அவரோட நாக் அப்படின்றது வந்து நம்ம பெருசாக பார்க்கல அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில பிளேயர்களுக்கு வந்து ஒரு சின்ன பாதிப்பாக இருக்குமோ அப்படின்றதா வந்து இது என்னோட கருத்தாக இருக்குது. ஸோ இந்த கருத்துக்கு வந்து கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து இந்த திட்டம் வந்து ஓகேங்க, இந்த யுக்தி சூப்பராக இருக்குது. பட் ஆனால் இதனால் வந்து அட்வான்டேஜ் இல்லை டிஸ்அட்வான்டேஜான்னு சொன்னீங்கன்னா ஒரு 50-50 தான் இருக்கும். ஒரு சில பிளேயர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருக்கும்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு லாங் டேர்ம் சர்வீஸ் நீங்கள் கொடுக்க போகிறீங்க உங்கள் கண்ட்ரிக்கு அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகும்போது உங்களுக்கு ஒரு இன்ஜுரி மிகப்பெரிய ஒரு ரோல் ப்ளே ஆகும் தான் சொல்லி ஆகணும். ஸோ நான் வந்து ஒரு 50-50 தான் சொல்கிறேன் இந்த ஒரு கருத்துக்கும் இந்த ஒரு யுக்திக்கும். ஸோ நீங்கள் அது எப்படின்றத தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணலாம். பார்க்கலாம் யாரெல்லாம் அடுத்து வந்து ஒரு லாங் டேர்ம் ஃபார்மேட்டில் இருக்க போகிறாங்க அப்படின்றது வந்து. ஆல்ரெடி அஜின்கியா ரஹானேவும் இல்லை, தலைவர் இருந்திருந்தாங்கன்னா அவர் மட்டுமே வந்து டெஸ்ட்டில் மட்டுமே ஆடிட்டு இருந்திருப்பாப்புல. பட் இப்போ அஜின்கியா ரஹானேவும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயமும் நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. ஒரு சில டெஸ்ட்டு மட்டுமே ஆட போகிறாங்க, ஆஷனா வந்து ஓடிஐலையுமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஏன்னா அவங்க எடுக்கல. ஸோ அதனால் வந்து இப்போ யாரெல்லாம் எப்படிலாம் இது பண்ண போகிறாங்க கௌதம் கம்பீர் தலைமையில் அப்படின்றது வந்து கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்க போகுதுன்னு தான் சொல்லி ஆகணும். பார்க்கலாம். அப்கமிங் ஃபியூச்சர் ஸ்டார்ஸ் பற்றி பேசுகிறோம்னா உங்களுக்கு சுமன் கில் அப்கமிங்லாம் இல்லை, அவர் ஆல்ரெடி ஃபியூச்சர் ஸ்டார் தான். பட் இருந்தாலுமே வந்து இன்னும் விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் இருக்கிறாங்க. ஸோ அந்த லெஜெண்ட்ஸ் லிஸ்ட்டில் வந்து ஃபியூச்சர் ஸ்டார்னு சொல்லக்கூடாது. ஸோ அப்கமிங்கில் இருக்கிறதுனால வந்து சுமன் கில் கண்டிப்பாக வந்து ஆல் 3 ஃபார்மேட் விளையாடியே ஆவார். அது போக வந்து பார்த்தீங்கன்னா SSC ஜெய்ஸ்வால் அவர் ஆல்ரெடி வந்து 3 ஃபார்மேட்டுமே ஆடிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு இன்னும் வந்து உங்களுக்கு ருத்ராஜ் மட்டும்தான் டெஸ்ட்டு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த மிகப்பெரிய ஒரு ஸ்டார்டிங் கொடுக்காம இருக்கிறாரு. பட் பார்க்கலாம், அவரும் கூடிய சீக்கிரம் வந்து ஆடுவார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் ரஞ்சியும் சரி, உங்களுக்கு ஒரு சையத் முஷ்டாக் அலி ட்ராஃபி அந்த மாதிரிலாம் வந்து ODI ஃபார்மேட்லாம் T20 ஃபார்மேட்டு எல்லாமே வந்து நல்லா தான் ஆடிட்டு இருக்காரு. பார்க்கலாம் அப்கமிங்கில் வந்து யாரெல்லாம் அந்த இடத்த பிடிக்க போகிறாங்க, கௌதம் கம்பீர் தலைமையில் எப்படி இருக்க போகுது அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்த வீடியோக்களில். வேறொரு வீடியோவில் அந்த அருண் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல், தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி.